Hi friends, வாழ்க வளமுடன். Welcome to Kaviliza craft. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Okay friends, giveaway என்னுடைய ரூல்ஸ் தெரியாதீங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணிவிட்டு நீங்களும் giveaway கான்டெஸ்ட்டில் கலந்துக்கோங்க. சரிங்களா? விருப்பம் இருந்துச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் இன்வைட் பண்ணலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப ஈஸியான கிராஃப்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 4 minutes கிராஃப்ட் தான். ஸோ நேற்று உங்களுக்கு சொன்னதே தான், இந்த லோட்டஸ் மாதிரி செய்கிறது எப்படி அப்படின்னு வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருப்பேன். அதே கான்செப்ட் தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கும். ஒரு சிலருக்கு அது பிடிச்சிருந்தது. ஸோ அதனால தான். ஸோ இன்றைக்கி எடுத்துக்கூடிய திங்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள். இது என்னென்னு தெரியுதுங்களா? மக்காச்சோளம், சோளத்தினுடைய அந்த மேலே இருக்குங்களே பார்த்தீங்களா இலை மாதிரி. ஸோ அதுதான் நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லீஃப் ஷேப்பில் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு நம்ம வந்து பெயிண்ட் பண்ணுறது இருந்தால் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் பெயிண்ட் பண்ணுறதை விட நம்ம வந்துட்டு மார்க்கர், பிங்க் கலர் மார்க்கர் வந்துட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு உண்மையான லோட்டஸ் மாதிரியே தெரியும். உண்மையான தாமரைப்பூ எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃபினிஷிங் எப்படி வந்திருக்குன்னு. நம்ம வந்துட்டு இந்த மாதிரி வந்து டார்க்காக நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மார்க்கர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக மட்டும் எடுத்துக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் லைட்டாக அங்கங்கே இருக்கும். ஸோ அதுவும் பார்க்குறதுக்கு ஒரு நேச்சுரலான லுக் தரும். ஸோ அப்படியே கூட விடலாம், தப்பு கிடையாது. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கலர் பண்ணி எடுத்துகிட்டு ஒவ்வொரு அந்த இதழ் மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொரு இதையும் எடுத்து நம்ம ஒட்டி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சென்டரில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு மொக்கு மாதிரி வேணும். அது எப்படி செய்கிறங்கிறது ஒரு சின்ன ட்ரிக் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் இதையே கூட வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஃபஸ்ட்டு சென்டரில் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் சுற்றியும் ஒட்டிட்டு வரலாம். அது இன்னும் நல்லா தான் இருக்கும். அதை விட ரொம்ப ஈஸியான மெத்தட் பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து ஒட்டி ரவுண்ட் ஷேப்பில் ஒட்டி எடுத்துக்கோங்க. ஒட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் அதே மாதிரியான சைஸில் வந்துட்டு ஒரு லேயர் ஒட்டி எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம ஒட்ட போகிற லேயர் எப்படின்னா ரொம்ப கொஞ்சம் இந்த ஷேப்பை விட கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அந்த லீஃப் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது மாதிரி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த இதழ் மாதிரி இருக்கிறது வந்து கொஞ்சம் குட்டியாக இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப பார்க்குறதுக்கு ஒரிஜினல் லுக் தரும். ஸோ அதுக்காக தான் இது. பாருங்கள், என்னென்னு தெரியுதுங்களா? மக்காச்சோளத்தினுடைய தண்டு இருக்குது இல்லைங்களா? ஸோ அதுதான் இது. இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரொம்ப குட்டி சைஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு 1.5 inch 1 inch சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இது பாருங்கள், நான் எப்படி ஒட்டுன்னு பாருங்கள். நம்ம அதை பெயிண்ட் பண்ணது வந்துட்டு வெளியில் தெரிகிற மாதிரி ஒட்டணுங்க. பாருங்கள், அந்த ஒயிட் கலர் வந்துட்டு உள்ளார போகிற மாதிரியும் அந்த கலர் பண்ணது வந்து வெளியில் தெரிகிற மாதிரியும் ஒட்டி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி நம்ம ஒரு 4 இது ஒட்டினாவே போதும். 4 இதழ் மாதிரி வந்துட்டு நம்ம ஒட்டினோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு சென்டரில் வந்து ஒரு மொக்கு மாதிரி தெரியும். ஸோ இப்போ நான் 2 ஒட்டியிருக்கேன். ஒரு 4 ஒட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது எதுக்காக ஒட்டுறோம் அப்படின்னா நம்ம அப்படியே கூட ஒட்டலாம். பார்க்குறதுக்கு அந்த மொக்கு மாதிரி சென்டரில் வந்து அந்த ஒரு ஃபீல் கிடைக்காது. பாருங்கள், இப்போ பாருங்கள் தெரியுதுங்களா? அழகாக பாருங்கள், லைட்டாக அப்படியே வந்து கொஞ்சம் வெடித்த மாதிரி தெரியும். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஒரு 2 லேயர் மட்டும் ஒட்டி எடுத்துக்கோங்க. ஒட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அந்த லேயர் கூடயே சேர்த்து ஒட்டிடுங்க. இப்போ பார்க்குறதுக்கு உண்மையான ஒரு லோட்டஸ் மாதிரியே உங்களுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன ஃப்ளவர் செய்யணும்னு தோணுதோ நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். கலர் பேப்பர்ஸ் வச்சு கூட இந்த மாதிரி செய்யலாம். நியூஸ் பேப்பர் வச்சு இந்த மாதிரி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஏதாவது கிராஃப்ட் ரெடி பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய மெயிலில் வந்துட்டு நீங்கள் மெயில் பண்ணலாம். என்னுடைய மெயிலுக்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணலாம். மெயில் பண்ணிங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுடைய வீடியோஸ் ஆர் ஃபோட்டோஸ் ஏதாவது உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இந்த மாதிரி வந்து க்ரீன் கலர் ஷீட் எடுத்து ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தண்டு நம்ம வந்து தாமரைக்கு வந்து தண்டு ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த இலையும் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து அது தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஸோ நான் பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் டேஸ் ஃபஸ்ட் டைம் யாராவது பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ண ஆசைப்பட்டிங்கன்னா என்னோடய சேனல் டேஸ்க்கு வந்து இன்வைட் பண்ணலாம். அப்போ வந்து உங்களுடைய நேம் வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ண சொல்லுங்கள், யார் இன்வைட் பண்ணி என்னோடய சேனல் டேஸ் பார்க்குறாங்க அப்படிங்கிறத. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்க பேர் நான் வந்து ரீட் பண்ண முடியும். சரிங்களா? இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோஸ் பொறுமையாக பார்த்து எல்லா நல்லவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இதேமாரி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு ஒரு சேனல் வந்து ஒரு நல்ல ரீச் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோடய சேனல் டேஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ஒர்க் ஆகலைன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு திரும்பவும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.